பைக் டாக்ஸிக்கும் இப்போ ஆட்டோக்காரங்களுக்கும் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி பேசுங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி பேச விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு வீடியோ பார்த்தேன், அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஒரு ஆட்டோக்காரரு பைக் டாக்ஸி ஓட்டுறத தப்புன்னு சொன்னவர், சரி அவரோட சைடில் இருந்து நியாயத்தை சொல்கிறாரு, வருத்தத்தை சொல்கிறாரு, கவலையை சொல்கிறாரு, சரி விட்டுடலாம். ஆனால் அவர் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பாருறேன், பைக் டாக்ஸியில் பொண்ணுங்க ஏறி போகிறாங்க, அது சேஃப்டியே இல்லை, அவனுங்க எங்கேயாவது கடத்திட்டு கொண்டு போய் ஏதாவது பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொன்னாருங்க. எனக்கு அந்த இதை கேட்டோன்னே செம்ம கோவம் வந்துடுச்சு. ஏன்னா பைக்கில் மட்டும் தான் கடத்திட்டு போவாங்களா, ஆட்டோவில் கடத்திட்டு போக மாட்டாங்களா? எத்தனையோ ஆட்டோக்காரன் ஸ்கூல் ட்ரிப்புங்கிற பேரில் சின்ன சின்ன குழந்தைங்களை என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? நியூஸ்லாம் எவ்வளோ பார்க்குறீங்க. என்னமோ நீங்களாம் ரொக்க மயிறு மாதிரி பைக் டாக்ஸிக்காரனை குறை சொல்கிறீங்க. உங்களுக்கு பிரச்சனை, வருமானம் பாதிக்கப்படுது, அதுக்கு என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணணும். தேவையில்லாமல் ஒருத்தன் மேலே தேவையில்லாத பழி போடக்கூடாது, சரியா? ஒரு பைக் டாக்ஸிக்காரன் எவனாவது எவ்வளோ தூக்கிட்டு போய் எதாவது பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு வீடியோ காட்டுங்க பார்க்கலாம். ஆனால் நான் காட்டட்டுமா ஆட்டோ வீடியோ? எத்தனை குழந்தைங்க என்னெல்லாம் பண்ணுறேன் ஆட்டோ வீடியோ காட்டட்டுமா? ஸ்கூல் குழந்தை நடு ரோட்டில் நிப்பாட்டிக்கிட்டு அங்கே சிசிடிவி கேமரா இருக்கிறது கூட தெரியாமல் பின்னால் இருக்க பிள்ளைங்களை என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடாது. உங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதா, அதை பற்றி பேசுங்க. சென்னையை அடுத்துள்ள ஆவடி அருகே 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். வேலூரில் ஆட்டோவில் சென்ற பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவத்தின் எதிரொலியாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களின் சுய விவரத்தை வாகனங்களில் காட்சிப்படுத்த வேண்டும் என காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. நள்ளிரவில் ஆட்டோவில் சென்ற பெண் மருத்துவர் ஒருவர் 2 சிறுவர்கள் உள்பட 5 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். சென்னை வடபழனியை சேர்ந்த 5 வயது சிறுமி அங்குள்ள தனியார் பள்ளி ஒன்றில் UKG பயின்று வருகிறார். திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியை மருத்துவர்கள் பரிசோதித்த போது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானது தெரிய வந்தது. பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் விசாரணை செய்ததில் சிறுமியை தினம்தோறும் பள்ளிக்கு அழைத்து சென்று வீட்டிற்கு அழைத்து வரும் ஆட்டோ ஓட்டுநர் அபுபக்கர் சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்ததை கண்டறிந்தனர். மாங்காட்டை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான அபுபக்கர் சிறுமியின் குடும்பத்திற்கு தெரிந்த நபர் என்பதால் அவரது ஆட்டோவில் பள்ளிக்கு அனுப்பி வைப்பது வழக்கம். ஆட்டோ ஓட்டுநர் அபுபக்கர் பள்ளிக்கு அழைத்து சென்று வரும்போதெல்லாம் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்துள்ளான். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காய்ச்சலால் சிறுமி பாதிக்கப்பட்ட பிறகே இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஆனால் நான் ஓப்பனாக ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். முன்னாடி இருந்த ஆட்டோக்காரங்க மாதிரி இப்போ நிறைய உத்தமர்கள் கிடையாது. அது எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், சரியா? முன்னாடி நிறைய நல்லவங்க இருந்தாங்க, இப்போ அப்படி கிடையாது. இருக்கிறதுல 50% அயோக்கிய பயல்கள் தான் இருக்கானுங்க. பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும். ஆட்டோக்காரன் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிற அட்டூழியெல்லாம் வீடியோ இருக்குது, எடுத்து போட்டால் கேவலமாக இருக்கும். போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், சரியா? அதுக்கப்புறம் இன்னொருத்தரை போய் குறை சொல்லலாம். நம்ம சைடில் எவ்வளோ அழுக்கு எவ்வளோ பீ இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு அடுத்த முதுகில் என்ன இருக்குன்னு போய் பாருங்கடா.